ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம செவ்வாழை மால்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ செவ்வாழை வந்து 1.5 கிலோ எடுத்து இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ 100 கிராம் வந்தது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு சட்டியில் வந்து ஏலக்காய், பாதாம், முந்திரி மூணுத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக அதை பவுடர் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இது வந்து another மெத்தட் ஆஃப் மேக்கிங் மால்ட். ஃபஸ்ட் மெத்தட் நான் காமிச்சதை விட இது வேறு மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து சுகர் மட்டும் 1 கிலோ நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சோ சேம் குவான்டிட்டி ஆஃப் கரும்பு சர்க்கரை எடுக்கணும். ஸோ லைட்டாக தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சர்க்கரையை மட்டும் இப்போ பனானா ஆட் பண்ணலை. இது வந்து ஒரு கம்பி பதம் வர மாதிரி நம்ம வந்து இதோட கம்பி பதம் பார்க்கணும். இந்த ஜாகரியோட கரும்பு சர்க்கரையோட கம்பி பதம் வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ கொஞ்ச நேரம் அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டுட்டு அதை எடுத்து இப்படி நம்ம டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணி வர மாதிரி வரும் நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும்போது. ஸோ அந்த கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் இந்த பனானா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பனானா பியூரியும் வந்து அது கூட நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும் சுகர் கூட. ஸோ அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் வர ப்ராசஸ் சேம் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றணும். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி வரும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா அது ரெண்டுமே வந்து லைட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஸ்லோவாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது ஸ்லோவாக தான் ஜாயிண்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பவுடர் ஃபார்முக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு செவ்வாழை பிடிக்காது, ஆனால் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் அக்வயர் பண்ணணும், குழந்தைங்களுக்கும் அது கொடுத்து அவங்களுக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். See you in the next product. Bye bye.